அரியலூர் மாவட்டத்தில் நேற்று முதல் இன்று வரை அதி கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை, ஜெயங்கொண்டம், வேளார்பாளையம், தீப்பலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்து வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 1000 மில்லிமீட்டருக்கு மேல் மழையானது பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அரியலூர் அருகே உள்ள மருதை ஆற்றில் ஆற்று நீர் கரை புரண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மருதை ஆற்றின் நடுவில் உறவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் தங்கியிருந்து மூட்டம் போட்டு கறிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக மருதையாற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்ததால் அவர்கள் 7 பேரும் அந்த மருதையாற்று நடுவில் சிக்கிக் கொண்டனர். இதில் ஒரு குழந்தை உட்பட 7 பேரும் சிக்கிக் கொண்டது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் அரியலூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மருதையாற்றின் நடுவில் சிக்கிக் கொண்ட ஒரு குழந்தை உள்ளிட்ட 7 பேரை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருக்கின்றனர். மேலும் மீட்கும் பணி துரிதப்படுத்தியும் வருகின்றனர். இந்நிலையில் சிக்கிக் கொண்ட 7 பேரில் ஒரு குழந்தை உள்ளிட்ட 4 பேர் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மருதையாற்றின் நடுவில் சிக்கிக் கொண்ட மீதமுள்ள 3 பேரை மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்பு துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏரிகளில் தண்ணீர் நிரம்பி வருவதால் ஏரிகளில் இறங்கவோ அபாயகரமான ஆற்றை கடக்கவோ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெரும்பாலான பகுதிகளில் தரைப்பாலத்தின் மேலே தண்ணீர் செல்வதால் தரைப்பாலத்தை வாகனங்கள் கடக்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. எனினும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.